இந்துக்கள் மனது புண்படுது. ஏங்க அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு எப்படிங்க புண்படும்? அவன் போகிற வழியில் அவன் போய் உட்காந்து சாப்பிட்றான். இப்படி தானே சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க, எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தர் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அவனை போய் அடிச்சு கொண்டுட்டீங்க. புனிதத்தன்மை அப்படின்றாங்க. ஆமா, அசைவ சாப்பிட்டா எங்க மனசு புண்படுது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது கேளுங்க, அவன் தர்காவில் சாப்பிட்றது உன் மனசு எப்படி புண்படும்? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நான் இந்த ரூமில் உட்காந்துருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், 3வது தெருவில் ஒருத்தர் சாப்பிட்றான், என் மனசு புண்படுதுன்னு. இவரை வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி இவர் இதுக்கு தான் முருகன், அதுக்கு தான் முருகன்னா, உங்கள் வீட்டு முருகனா 3வது வீட்டில் இருந்தவனா இல்லாட்டி முப்பாட்டுன்னு அவன் சொல்கிறான். அது மாதிரி அந்த மாதிரியா எந்த பாட்டும் இல்லை. அவன் வந்து முழுமையான ஒரு கடவுள். முக்கியமான கேள்வியை ஹெச் ராஜா முன்வைக்கிறாரு. நீங்க வந்து அயோத்தி மாதிரி மாத்த பாக்குறேன்னு சொல்றீங்க. அதுதான் அவருடைய நோக்கத்தை தொடக்கம். முருகனோட எந்த முருகனுடைய அதை ஒத்துக்க மாட்டானே. டு யூ திங்க் ஆக்சுவலி ஹெச் ராஜா ஹேஸ் தி அத்தாரிட்டி ஃபார் தட்? புயிச்சி நீ வந்து நான் எல்லா அறுவடை வீட்டையும் நான் மாற்ற போறேன். உனக்கு தெரியுமா அறுவடை வீடுனா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? படை வீடுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த இடத்துல உள்ளே போகும்போது உங்கள் கட்சி கொடியை போய் காட்டுறீங்க சாமி கிட்ட. சேவர் கொடியான்னு முன்னால் உங்கள் கட்சி கொடியா? அது அங்கே புனிதம் கிடையாதா? பிரியாணி சாப்பிட்டாரா, அதில் இது மாதிரி ஆடுகள்லாம் வெட்டி சாப்பிட்டாரா? இன்னும் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா எது வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஆதாரம் இருக்குன்ற அண்ணாமலை காட்ட வேண்டியதானே. ஆதாரம் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தானே நீங்கள் ஆரம்பிக்கணும். அவனுக்கு தெரிஞ்சது படைக்கிறான், அவ்வளோதான். இல்லையா? அவனுக்கு என்ன தெரியுதோ அது ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்னு அவன் நினைக்கிறான், நம்புறான். ஆனால் நான் சாப்பிட்ற இந்த சாமி நீ சாப்பிடுன்னு கொடுக்கும். சுருட்டு குடிக்கிறான், கருப்பனுக்கு படைக்கிறான், அவ்வளோதான். அவனை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறதே தவறு. கடவுள் ஒப்புக்கொள்ள மாட்டான். சிக்கந்தர் மலை வந்த பிறகு கூட இந்த மாதிரி மலையை வணங்குகிற நேர்த்தி கடன் செய்கிற அந்த இதில் பங்களிப்பில் முஸ்லீம்களும் வந்து வணங்குகிறாங்க முருகனை. இப்போ இவங்க இந்த முன்னெடுக்கிற இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஒருத்தர் கூட இதுக்கு ஆதரவாக சொல்லலை. அவங்க யார்? நாம தான் சார் போட்டு அவனை பிரித்து பார்க்குறோம். இவனை அவனை மூடி மகுடம் சுட்டுன்றதெல்லாம் நம்மளுடைய கொள்கை தான் சார். கடவுளுக்கு எப்படி சார் அதெல்லாம்? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆகம அறிஞர், இந்து சமய அறநிலைத்துறையின் உயர்மட்ட குழு உறுப்பினர் சத்திவேல் முருகனார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இது வந்து திருப்பரங்குன்ற மலை இல்லை, இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு சாரார் பேசுறாங்க. சிக்கந்தர் மலை அப்படின்னா கந்தர் மலை எப்படி நீங்க விட்டு கொடுப்பீங்க, இது கந்தர் மலை தான் அப்படின்னு இன்னொரு சாரார் பேசுறாங்க. மலையை காப்போம், திருப்பரங்குன்றம் புனிதம் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறை போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த பகுதிக்கு அதிகமாக முறை போயிருப்பீங்க. முருகன் பெருமையை தமிழ்நாடு முழுவதும் பரப்புன மிக முக்கியமான நபர்களை நீங்களும் ஒருவர். எப்படி பார்க்குறீங்க இந்த சர்ச்சையை? சர்ச்சை என்று நீங்கள் கேட்டதிலிருந்து யாரோ இருவர் அதை ஒருவருக்கு ஒரு எதிராக செய்து கொள்கிறார்கள் என்று தெரிகிறது. ஒன்று அந்த கோயில் அல்லது தர்கா அதை சேர்ந்தவர்கள், அடுத்தது அதற்கு எதிரான வேறு ஒரு ஏஜென்சி. ஸோ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அது ஏஜென்சி தான் சொல்லணுமா? ஏஜென்சி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, எந்தெந்த ஏஜென்சிஸ் போகுதுன்னு சொல்லி. நான் பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு அதை பற்றி பேசுவதே என்பதை நான் தவிர்த்து விடுகிறேன். அதனால் ஏஜென்சின்னு சொன்னேன், இல்லாட்டி நீங்கள் சொல்லணும்னா சொல்லிடுறேன். அதனால பெரிய விஷயம் இல்லை. பிஜேபி தான் அதான் பண்ணுதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். தட் இஸ் த ஏஜென்சி தேர் இல்லையா? அதனால தான் அவங்க இதை பண்ணிகிட்ருக்காங்க. அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார்கள், அதற்கு எதிர்கருத்துகள் வருவதனால தான் இரண்டும் சேர்ந்து ஒன்றுக்கொன்று எதிராக சர்ச்சை ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சொன்னது போல திருப்பரங்குன்றம் என்பதை பற்றி எனக்கு திருப்பரங்குன்றம் என்பதை பற்றி மட்டுமல்ல, எனக்கு வந்து இந்த துறையில் நீண்ட அனுபவம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றம் என்கின்ற இதை ஒட்டிய ஒரு நூலில் வந்து நான் எழுதி இந்து சமய அறநிலைத்துறையில் இதை வெளியிட்டிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தை பற்றி மட்டுமே முழுமையான விவரங்களோடு அதை நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை எடுத்து காட்டக்கூடனா காட்டலாம். ஆகவே அதை பற்றி முழுமையான ஒரு புரிதல் உண்டு என்பதை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ இந்த சர்ச்சையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்னது போல் சிக்கந்தர் மலை கந்தர் மலை என்பதை பற்றிலாம் பேசிக்கிறேன். கந்தர் மலை என்று சொன்ன கந்தர் மலை தான் அது என்று சொன்னால், முன்னே கந்தர் மலை என்ற பேரும் அதற்கு இருக்குது. அதற்கு ஏற்கனவே 16 பேர் இருக்குது.
அதெல்லாம் என்னுடைய நூலில் கொடுத்துருக்கு. அதில் ஒன்று கந்தர்மலை. ஆனால் பொதுவாக கந்தர்மலை என்பது அதிகமாக முருகனுடைய குண்டங்களிலே கந்தர்மலை என்ற பெயர் நீ காண்பதே அரிது. இன்னும் சொல்லப்போனால் இலக்கியங்களிலே கூட இல்லை. இப்போ திருமுருகாற்றுப்படையில் வருகிற முதல் படை வீடு திருப்பரங்குன்றமாக இருக்குதுன்னு சொன்னால் திருமுருகாற்றுப்படையிலே கூட எந்த இடத்துலேயும் கந்தர்மலை என்ற சொல் வராது. மீதி 6 படை வீடுகளிலே கூட கந்தர்மலை என்ற பெயர் வராது. கந்தர்மலை என்பது ஒரு வேளை ஒரு அங்கே இருக்கிற சிலரால் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த கட்சியினர் மட்டுமல்ல, அதற்கு முன்னாலேயே பல காலத்துக்கு முன்னாலேயே இலக்கியங்களிலே கந்தர்மலை என்ற சொல் வருகிறது. இலக்கியங்களில் வருவது இந்த பேச்சு வழக்கில் வருவதை அவர்கள் எடுத்து அங்கே பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் அது முழுமையாக பொதுவாக அது மிகப்பெரிய அளவிலே வழக்கில் இல்லை. இப்போ இவங்க இன்னும் புதிதாக கண்டுபிடித்தது போல் இது கந்தர்மலை, அது ஒரு எதுகைக்காக சொல்கிறாங்க. அது செக்கந்தர்மலை, இது கந்தர்மலை என்று அது ஏதோ எதுகைக்காக சொல்கிற மாதிரி அவங்க எடுத்து சொல்கிறாங்க. பரங்குன்றோட சொல்கிறாங்க, உணர்வுகளோட சொல்கிறதா சொல்கிறாங்க. பரங்குன்றது தான் இது எல்லாரும் சொல்லுவது. பரங்குன்றம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதை விட்டுட்டு இப்போ அது யாரும் கந்தர்மலை என்பதை சொல்வது வழக்கில் இல்லை, அவ்வளோதான் சொல்லணும். இவர்கள் வேண்டுமென்று கந்தர்மலை என்பதை ப்ரமோட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, நான் சொன்னது போல் அது இன்னும் இதுதான் அவர்கள்தான் புதிதாக கண்டுபிடித்து பெயர் வைத்தது போலவும், அந்த அளவுக்கு அந்த பெயர் வந்ததுன்னா உடனே அதை அவர்களுக்கு தன்வயப்படுத்தி விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம். நம்ம அது உண்மை என்று நான் சொல்வதற்கு இல்லை, உறுதிப்படுத்தி சொல்வதற்கு இல்லை. அப்படி ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. நாங்கள் தான் அது பேர் வச்சோம் பார்த்தியா, நாங்கள் இனிமேல் எங்கள் கையில் தான் அது என்பது போல் ஒரு எண்ணத்திலே முதல்ல வரலாம். பின்னால் அதை முழுமையாக உண்மையிலேயும் கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தோடு அதை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அது மிகப்பெரிய அளவிற்கு எடுபடாது தமிழர்கள் நடுவிலே என்பது மட்டும் நம்ம முதல்ல நினைவு கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் என்று சொன்னாலே தவிர அதே குன்றில் இருக்கிற குமரன் பேர் கந்தன் தான். நான் கந்தன் இருக்கும் இடமெல்லாம் இது என்று சொல்லுவதில்லை. குன்றிருக்கும் அப்படி இடமெல்லாம் குமரன் தான் சொல்லுவாங்க, கந்தன் சொல்லி பார்த்தது இல்லை. அது மிகவும் நெருக்கமான ஒரு உணர்வை தமிழருடைய இடையிலே இது பண்ணதுனால இப்போ அவங்க புதிதாக கற்பித்து சொல்வது போல இருக்கிறது. இல்லை, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புனிதம் கெட்டு போயிடுச்சு, இந்த புனிதம் கெட்டு போகுது, ஒரு மரபுன்னு ஒரு காலகாலமாக நாங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நாங்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆடு பலியிடுறீங்க, கோழியை பலியிடுறீங்க, அப்போ புனிதம் கெட்டு போகாதா? ஒரு நிமிஷம், புனிதம்னா என்ன மீன் பண்ணுறீங்க? அசைவம் சாப்பிட்டா அது புனிதம் கெடுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, நான் அதை பற்றி பின்னால் வரேன். அப்போ அடுத்தது புனிதம் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் யார் முதலில் கதற வேண்டும்? யார் கதறணும் சொல்லுங்கள்? யார் கதறணும்? யார் சார்? அந்த கோயில் பக்தர்கள் சொல்லணும், ஐயோ புனிதத்தை கெடுத்துட்டு நீங்கள் அப்படின்ட்டு கோயில் பக்தர்கள் சொல்லணும், கோயில் அடியார்கள் சொல்லணும். அதுக்கு முன்னால் எத்தனை பேர் பாடினவங்க அருளாளர்களாங்களோ அவங்கெல்லாம் அது சொல்லியிருக்கணும். யாரும் சொல்லாமல் திடீர்னு நாங்கள் தான் புனிதம் கெடுதுன்னா எது? இந்த புனிதத்தை நீங்கள் புதிதாக அதற்கு ஏற்றி வைப்பது போலவும் அதுக்கு முன்னால் இன்னும் கெட்டு போனது போலவும் நீங்கள் பேசுவது என்பதே ஒரு அழிச்சாட்டியமாக நான் நினைக்கிறேன். ஒரு 3000-4000 பேர் போராடி இருக்காங்க. அது 3000-4000 பேர் போராடி பெரிய விஷயம். கூட்டத்தை எண்ணில் வைத்துக்கொண்டு எதையுமே பேசாதீங்க. என்ன இதோட இன்னொரு அதிக எண்ணியில் கூட்டத்தை கூட்ட முடியாதா? பெரிய விஷயம் இல்லை. உடனே இதில் இது இவர்கள் இப்படி தான் அதை ரொம்ப ரெடியூசிங் டு ஒரு நான் இஷ்யூஸ், தேவையில்லாத ஒன்றுத்துக்கு குறைக்கிறாங்க. அது அடுத்தது இன்னொருத்தர் வரும்போது அவர் ஒரு 1,00,000 பேர் கூட்டின்னு வருவார், உடனே அவர் பெரியவர் ஆகிடுவார். இது யாருமே இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறானே தவிர முருகன் தான் பெரியவன்னு எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான். இல்லை, அதையே மறந்துடுறானே. அப்போ நீங்கள் புனிதம் அதை பற்றி பேசுகிறீங்க. புனிதத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் கோயிலுக்குள்ளே எப்படி சென்றீர்கள்? அங்கே என்ன சொன்னீர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? அந்த இடத்துல உள்ளே போகும்போது உங்கள் கட்சி கொடியை போய் காட்டுறீங்க. சாமிகிட்ட சேவர் கொடியான் முன்னால் உங்கள் கட்சி கொடியா? அது அங்கே புனிதம் கிடையாதா? இந்துக்களோட புனிதத்தை நான் சொல்கிறதுக்கு சேவர் கொடியன் தானுங்க அவர். ஆமாம், பின்ன அவர்கிட்ட சேவல் கொடியில் இருக்கணும். நீ எப்படி இன்னும் உங்க கொடியை காட்டி அவர்கிட்ட போனால் என்ன அர்த்தம்? அது இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அதை திருப்பி சொல்லு, கோயிலுக்குள்ளே தானுங்க நான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு. நீ வெளியே பேசிக்கிங்க. நான் சொல்கிறது என்ன, இது கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க, கோயிலுக்குள்ளே எப்படி போகணுமோ அப்படி தானே போகணும்.
இல்லை அங்கே நீங்கள் போக வேண்டியதே தவறாக செய்துட்டு புனிதம் கெட்டு போச்சுன்னா முன்னால் தான் கெட்டு போச்சு. அங்கே அங்கே வந்து ஆடி இருக்க வேண்டிய கொடி சேவர் கொடி, ஆனால் ஆட்டம் போட்ட கொடி வேறவா இருக்கு. அதுவே தவறு இல்லையா? சரி, இப்போ இது எந்த விதத்திலும் நம்ம வந்து அவங்கள்ட்ட சொன்னதுக்கு நடுநிலையாக தான் நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். எதுக்குன்னும் இது ஒரு ஐ ஆம் நாட் டேக்கிங் எனி சைடு, பட் ஃபார் ஆக்சுவலி வாட் இட் இஸ் டு பி எக்ஸ்பிளைன். அது அப்படி தான் நான் போகிறேன். சென்சிட்டிவான இஷ்யூ கூட அது இருக்கட்டும். அதனால நான் என்ன ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ தான் பேச வருவான். அப்புறம் வேறு எதுக்கு பேசுவேன்? சும்மா சொரத்தே இல்லாமல் இருக்கிறது நீங்களும் பேச போகிறோம். ஏதோ சென்சிட்டிவாக இருக்கிறது தான் நீங்களும் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கிறேன். இப்போ மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இந்த இதில் வந்து ஆடு மாடுகளை வெட்டினார்கள், இது பண்ணாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆடு மாடுகளை எங்கே அவர்கள் வெட்டினார்கள்? கேள்வி. டிசம்பர் 25 தான் ஒருவர் வந்து மேல தர்காக்கு போறாரு. அப்ப வந்து ஒரு காவலர் தடுத்து நிறுத்துறாங்க, இது மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்தா இந்த பிரச்சனை தொடர ஆரம்பிக்குது. இஸ்லாமிய அமைப்புகள் போராடுறாங்க, இந்து அமைப்பினர் போராடுறாங்க. அந்த பிரச்சனையோட நீட்சியா போகுது. முக்கியமா ஒரு அரசியல், இதோட முடிச்சிடுறேன், ஒரு முக்கியமா அரசியல் படுத்துறது என்னன்னா, ராமநாதபுரம் எம்பியாக இருக்கக்கூடிய திரு நவாஸ்கனி அவர் வந்து மேல போறாரு. அவர் வக்போர்ல தலைவராக இருக்கிறார். அவர் வந்து பார்வையிட்டார். அவர் வந்து அசைவ உணவு வந்து நாங்க புனிதமா நினைக்கக்கூடிய திருப்பங்குன்ற மலையில மேல உட்காந்து அவர் சாப்பிட்றாரு, இதை ஒருபோதும் இந்துக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு ட்வீட் போடுறாரு. அதாவது நார்மலி ட்ரூத் இஸ் ரைட், பட் ஆஃப் ட்ரூத் இஸ் வெரி டேஞ்சரஸ். இப்போ நீங்கள் பேசுறதுலாம் ஆஃப் ட்ரூத். நான் சொன்னதில்லை, அதான் நீங்கள் சொல்கிறதுன்னா நான் உங்களை சொல்லலை, நான் அவங்கள தான் நான் சொல்கிறேன். அதாவது அவங்கள நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க, கேட்குறீங்க. அதனால நான் நீங்கன்னு சொல்கிறது வந்து அவங்கள தான். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னதில் அத்தனையுமே பாதி உண்மையில் சொல்லிட்டு இருக்கீங்களா? நவாஸ்கனி போய் சாப்பிட்டாரான்னா சாப்பிட்டார், பிரியாணி சாப்பிட்டாரா, அதில் இது மாதிரி ஆடுகள்லாம் வெட்டி சாப்பிட்டாரா, இன்னும் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஆதாரம் இருக்குன்றார் அண்ணாமலை. ஆதாரத்தை இது வரைக்கும் சொல்ல, ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் நாட்டுடைமை ஆக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன அர்த்தம் இல்லாமல் காட்ட வேண்டியதானே ஆதாரம் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தானே நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுவே நீங்கள் வந்து சொல்லலையே. அவருன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல, அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் அவர் அங்கே எங்கே சாப்பிட்டாருன்னு வேறு அடுத்த கேள்வி. எங்கே சாப்பிட்டார் அவர் அவங்களோட தர்காவுக்கு போகிற அந்த வழியில் உட்காந்து சாப்பிட்றாரு. தர்காவுக்கு போகிற அந்த வழியில் உட்காந்து சாப்பிட்றது உங்களுக்கு என்ன வந்தது பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இந்துக்கள் மனது புண்படுது. ஏங்க அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு எப்படிங்க புண்படும்? அவன் போகிற வழியில் அவன் போய் உட்காந்து சாப்பிட்றான். இப்படி தானே சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க, எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தர் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அவனை போய் அடித்து கொண்டுட்டீங்க. அது மாதிரி அவன் வீடு அது, அவங்க போகிற வழி, அந்த இடத்துல தானே அவன் திரும்பி இப்போ இது பண்ணியிருக்கான். அவன் அந்த இடத்துல அவன் எப்படி கும்பிடுவானோ வழிபாடு செய்வானோ அப்படி தானே அவன் செய்வான். என்ன உங்களுக்கு கீழே முருகன் இருக்குன்னா அவர் அதுக்கு முன்னால் இருக்காரு, எவ்வளோ காலமாக இருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணான்னா உங்களுக்கு அவங்களும் பிரித்து கொடுத்துருப்பான். இப்போ இவங்களுக்கு சிக்கலே அதில் தான் வருதா? இவங்களுக்கு சிக்கல் இன்றைக்கா வருது. அது நான் சொல்கிறது வந்து இதுலேயே வந்தது. உங்களுக்கு பிரைவி கவுன்சிலில் அந்த 19ஆம் நூற்றாண்டில் வந்தது. அப்போ 19ஆம் நூற்றாண்டு நீங்கள் இருந்தீங்களா, நான் இருந்தேன்னா அந்த கட்சிக்காரர் இருந்தாங்களா? யாரும் இல்லை. சரி, இவ்வளோ வருஷமாக இருந்துச்சு. 2025 வந்து திடீர்னு ஞானோதயம் வந்தது அவங்களுக்கு. அதை போய் நீங்கள் உட்காந்து போய் சண்டை போட்டுக்கிறீங்க. அவன் இப்போ போகிறான். அவர் அந்த ஊரில் இருக்க அவனும் என்ன பண்ணுறான், எங்களுக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அங்கே அதாவது அந்த மலையே முருகனாக வழிபடப்படுகிற ஒரு மலை என்று எப்படி இங்கே திருவண்ணாமலை வந்து சிவபெருமானாக வணங்குகிறார்களோ அதுபோல் அந்த மலையே முருகப்பெருமானாக வணங்குவதாக பரிபாடல் சொல்லுது. கிமு 2ஆம் நூற்றாண்டு பார்த்துங்க, எவ்வளோ காலத்துக்கு முன்னால். சிக்கந்தர்லாம் இப்போ தான் வரான், கிமு 2ஆம் நூற்றாண்டுலேயே வருது. நான் சொல்கிறது போல் 3rd BCயில் இருந்ததுனால தான் 2nd BCயில் பரிபாடலில் அது பேசப்பட முடியுது இல்லையா? பரிபாடலில் ஏறத்தாழ 8 பாடல்கள் திருப்பரங்குன்றத்தை பற்றி வருது. 8 பாடல்கள். அப்போ அவ்வளோ பழசான ஒன்றில் இப்போ வந்து நீங்கள் மாற்ற முடியாத அளவுக்கு ஒன்று மாறிவிட்டு திடீர்னு நீங்கள் அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து இப்போதைக்கு எதுவும் நம்ம எடுத்து பேசவே முடியாது. அவங்களாம் வந்து இதை தூக்கி கண்டு வெளியே கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுப்பிரமணிய சாமி கடிதம் எழுதுறாரு. அவர் ஏங்க சுப்பிரமணிய சாமி தான் இந்த அல்டிமேட் அத்தாரிட்டி மாதிரி பேசுறீங்க. இஸ் நாட் அல்டிமேட் அத்தாரிட்டி ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அவங்க முதல்ல அவருக்கு இவனுக்கு என்ன தெரியும்? அவருக்கு இந்த விவகாரம்லாம் தமிழ் தெரியுமா? அவருக்கு
இல்லை தமிழ் ஹிஸ்ட்ரி தெரியுமா அவருக்கு? சும்மா ஏதோ சொல்றாரு. இந்து உணர்வுகள் இஸ் நாட் அல்டிமேட் அத்தாரிட்டி. அவனு போய் சொல்லாதீங்க. அவருக்கு இந்து உணர்வுகள் தெரியும்ல. உணர்வு என்ன உணர்வு? நான் எனக்கு பெரிய உணர்வுக்கு அவன் கொண்டுடலான்னு சொன்னீங்கன்னா கொண்டுடுவீங்களா? அவர் உணர்றார் சார், கொண்டுடலாம் பண்ணுவீங்களா? என்ன சார் உணர்வுன்னு பேருக்கு? யூ மஸ்ட் ஹாவ் த பேசிஸ் ஃபார் தட். ஒரு பேசிக் ரெக்கார்டு உங்களுக்கு இன் சப்போர்ட் ஆஃப் யுவர் ஆல் யுவர் சேயிங்ஸ் யூ மஸ்ட் ஹாவ் சம் எவிடன்ஸ். எதுவுமே இல்லாமல் அவர் சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாருனால இதுன்னு அர்த்த முடியாது, மாற்றவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து இன்னொன்று, இப்போ இவர் எச்ராஜா வந்து அது மாற்றணுன்றார். இது அதுக்கு அடுத்து வந்துருங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த கேள்வி போகிறதுக்கு அது ஒட்டி வர்றது சொல்கிறேன். இவர் எச்ராஜா சொல்கிறாரு அதை வந்து இட் ஹேஸ் டு பி ரீலொகேட்டட்ன்றார். இட் ஹேஸ் டு பி ரீலொகேட்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை முன்னிறுத்தி வரீங்க. நீங்கள் உங்கள் கட்சியினுடைய கொள்கை அது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் மாற்றணும். எல்லாம் அந்த முன்னால் இருந்ததெல்லாம் அது நேச்சுரலி அதுதான் உண்மை. எப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற மசூதிகள் அதுகள் எல்லாமே என்ன பண்ணால் அது முன்னால் இருந்துக்க முடியாது இந்தியாவில். ஏன்னா அதுக்கு முன்னால் இவங்க வந்தேரிகள், முகல்ஸ் வந்து வந்தேரிகள் வந்த பிறகு அவன் ராஜ்யத்தை ஆள்றான். அவனால் அங்கங்கே அவனுடைய கோயிலை வச்சுட்ருக்கான். அதனால் எல்லாம் வந்து தான் இருக்கும். அது வந்து அந்த ஏதாவது இந்துக்களுடைய கோயிலை இடிச்சு விட்டு அதை போட்டானா திருப்பி இதுக்குள்ளே அடியில் அது இருக்கா, இதை இன்றைக்குமே தேடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக. இனிமேல் அதெல்லாம் தேடிட்டு இருக்கா. ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், விட்டுட்டோம், அயோத்தி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் இன்னொன்று வந்து இந்த மாதிரிலாம் தேடாத. 1947க்கு அப்புறம் என்ன இருந்ததோ அதுலேருந்து எந்த ஒன்றையும் நீங்களால் மாற்ற முடியாதுன்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. எப்படி வர அதை மாற்றணும், ரீலொகேட் பண்ணி எப்படி சொல்லி வரேன்? உனக்கு எதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா? இன்னும் எங்களெல்லாம் விட அதிகமாக நீ தான் கோர்ட்டுக்கு அடிக்கடி போயின்னு வந்துட்டுருக்கு இல்லையா? உனக்கு தெரியணுமா? அது சுப்ரீம் கோர்ட்டு லேட்டஸ்ட். ஏன்னா இதை இட் வில் பி நெவர் எண்டிங் ப்ரொசீஜருங்க. கோர்ட்டு வேறு ஒன்றுமே நடத்த முடியாது. இருக்கிறதுலாம் வரிசையாக ஒன்று இது அது எப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணேன்னா அதில் சில நேரம் உண்மைகள் கூட இருக்கலாம். அந்த டெம்பிளை உடச்சி கூட வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம சொன்னது போல் அது பாசிபிலிட்டி இருக்குது எல்லாத்துக்குமே. அப்போ அது என்னென்ன கடைசியில் இட் இஸ் கோயிங் டு பி அன்வியல்டி அண்ட் கோயிங் டு கிவ் ஆல் தி ட்ரபிள் அண்ட் சோஷியல் அன்ரெஸ்ட். முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு முடியாதுன்னு சொல்லுதார். அதை கவனிங்க. நீங்கள் யாரோ ஒரு தனிநபர் இவர் யார் சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாருன்னு அதை ரொம்ப இதுவாக பேசுகிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு சார், அதை எடுத்துக்க மாட்டீங்களா? இங்கே வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, முக்கியமான ஒரு கேள்விதான். நீங்கள் தீவிரமான முருக பக்தர், நீங்கள் இருக்கட்டும் புனிதத்தன்மை அப்படின்றாங்க. அசைவ சாப்பிட்டா எங்க மனசு புண்படுது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றது கேளுங்க, அவன் தர்கால சாப்பிடுறது உன் மனசு எப்படி புண்படுது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நான் இந்த ரூம்ல உட்காந்துருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன், 3வது தெருல ஒருத்தர் சாப்பிட்றான், என் மனசு புண்படுதுன்னு யாராவது சிரிக்க மாட்டான்? அவங்க வாதம் என்னன்னா இது இந்த வாதத்துக்கு பதில் சொல்லுங்க. இந்த வாதத்துக்கு பதில் சொல்லு. இப்போ நான் கேட்டது வந்து பதில் சொல்லல. அது என்ன நீங்கள் சொல்றீங்க? அதுக்கு என்ன? அது என்ன சும்மா சொல்லிட்டேன்னா எந்த விதமான அறிவு அடிப்படை இல்லாமல் சொல்லிட்டேன்னா? ஏதோ 3வது தெருல ஒருத்தர் இருக்கா, எவனோ ஒருத்தன் சாப்பிட்றான். ஏன் அவ்வளோக்கு என்ன? ஒவ்வொரு பிளாட்லேயே கூட பார்த்தீங்கன்னா என் கீழே இருக்க வேற ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பான். என் மனசு புண்படுது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவங்கள? என்ன இது அர்த்தமில்லாமல் இருக்கா? இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி ராஜா முன் வைக்கிறாரு. நீங்க வந்து அயோத்தி மாதிரி மாத்த பாக்குறேன்னு சொல்லி அதுதான் அவருடைய நோக்கத்தை தொடக்கம். அதுதான் அவருடைய நோக்கத்தை காட்டுகிறது. இது அவருடைய நோக்கத்தை காட்டு. என்ன சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு இது பின்னால நிச்சயமா ஒரு கோர்ட்டுக்கு தான் போக போகுது. இவங்களும் விட போகிறதில்ல, அவரும் விட போகிறதில்ல. ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு தான் போக போகுது. ஆனால் கோர்ட்டுக்கு போனால் முதல்ல கவனிக்கிறது இதுதான். வரும்போதே நீ ஒரு நோக்கத்தோடு வந்துருக்கிறாய். அதில் வந்து என்ன ஒரு வித் பயாஸ் அண்ட் ஆக்சுவலி சம்திங் போட்டுக்கால் ஒரு பேசிஸ் உனக்கு பயாஸ் உனக்கு முன்னால் வந்திருக்கு. அதை வச்சு தான் நீ வர்ற. அண்ட் தட் பயாஸ் இஸ் ஆக்சுவலி வெரி மச் ஃபார் மேக்கிங் அன்ரெஸ்ட், சோஷியல் அன்ரெஸ்ட். எங்களுடைய அரசியலில் முருகனோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துலேருந்து நாங்கள் தொடங்குறோம், அயோத்தி மாதிரி மாற்றி காட்டுவோன்றாங்க. அப்போ இதுலேருந்து முதல் வந்து தொடர்ந்து எல்லா முருகன் படங்கள்லையும் நீங்கள் போயிட்டு இது பண்ணிட்டு போகிறீங்களா? நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க. அப்போ இது என்ன வேலை? இது யாருடைய வேலை? முருகனுடைய அடியார்களாவது யாராவது இது மாதிரி பண்ணி போகிறாங்களா? என்ன எந்த முருகனுடைய அடியாரும் அதை ஒத்துக்க மாட்டானே. எல்லா படை வீடுகளையும் நாம் போய் டு யூ திங்க் ஆக்சுவலி ராஜா ஹேஸ் தி அத்தாரிட்டி ஃபார் தட், ஃபார் முருகன் ரிலீஜியன்?
வீதி அதான் இஸ் நாட் ஆக்சுவலி தி பர்சன் கன்சர்ன்ட். இப்போ எத்தனை தமிழர்கள், எத்தனை அறிவாளிகள், ஒரு வாரியார் சாமியோட ரிலேஷன் தான். வாரியார் சாமிகளை எப்படிலாம் படாத பாடுபட்டு முருகனுடைய புகழை பரப்பினவர், எத்தனை நூல்கள் படிச்சிருப்பார். அது முன்னால் வந்து எத்தனை பேர் இப்போ மரம் நடிகர், இவர் எத்தனை பேர் நான் வரிசை சொல்லட்டுமா? அது வந்து ஆக்சுவலி நெவர் எண்ட். ஆக்சுவலி தி லிஸ்ட் வில் பி ஆஃப் ஏ ஸ்டாப்னு வச்சுக்கணும். பிகாஸ் அது மாதிரி போயிட்டே இருக்காது. அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் விஷயம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி. நீ வந்து இப்போ நான் எல்லா அறுவடை வீட்டையும் நான் மாற்ற போகிறேன். உனக்கு தெரியுமா அறுவடை வீடுனா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? படை வீடுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? படை வீடுனா என்னன்னு தெரியுமா அவருக்கு? நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், படை வீடு என்ன? நான் என்ன கேட்டேன்னா கேம்ப் பிளேஸ்ன்னு சொல்லுவான், இல்லாட்டி கேரிசன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. படை வீடுன்னு சொல்லுவாங்க. கேரிசன் அவன் அதான் சொல்லுவான். கேரிசன் கூட அவன் சொல்லுறது கேம்ப்புன்னுவான், கேம்ப் பிளேஸ்ன்னுவான். அது என்ன கேம்ப் பிளேஸ்னால் என்ன பண்ணணும்னா அங்கங்கே போய் இது மாதிரி போர் எழுறதுக்காக முன்னால் அவங்க வந்து படை அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே 6 படை வீட்லேயும் எங்கே கேம்ப் இருந்தது சொல்லு? ஒரு படை வீடுன்னு ஒரு கேம்ப் இருக்கணும். நீ உன்னுடைய இது பிரகாரம் இந்த 6 படை வீட்டில் எங்கே? திருச்செந்தூரில் வேணால் இருந்ததாக சொல்லிக்கலாம், ஏன்னா அங்கே தான் சண்டை போட்டான்றீங்க. மீதி 5 அங்கெல்லாம் படைகளாக இருந்து திருத்தணியில் படம் இருந்ததா, இல்லை இதில் படம் இருந்ததா? வேறு எந்த படை வீட்டில் படை வீடு? அப்போ படை வீடு என்பது அது அல்ல, கேரிசன் அல்ல. அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. திருமுருக ஆற்றுப்படையில் ஒருத்தனை வழிப்படுத்தி போய் இதோ முருகன் பாருன்னு வழிப்படுத்துகிறார். ஒரு புலவனே ஒரு அடியாரே வழிப்படுத்துகிறார். அவனை ஆற்றுப்படுத்துவதனால் ஆற்றுப்படை வீடுன்னு சொன்னான். ஆற்றுப்படை வீடுன்னு படை வீடுன்னு சொல்கிறான். அது வந்து நீ கேரிசன் போடுற. உனக்கு அதுவே தெரியாது. நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன்னா என்ன தெரியும் உனக்கு அது மாற்றுறதுக்கு? அப்போ இந்த ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு விஷயம், ஒரே விஷயம் நீங்கள் கேட்டது சொல்கிறேன். இது சேவலை வெட்டிட்டான், இதில் வெட்டிட்டான்லாம் சொல்கிறீங்களே, திருமாவட்டுப்படையிலே வருதுங்க. சிறுதினை விரை மறி அறுத்து வருது. கோழி இதை அறுத்துருக்கான், ஆட்டு அறுத்துருக்கான். மறினா ஆட்டு குட்டி அறுத்துருக்கான். அது வந்து செந்தினை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரத்தத்தை கலந்து கொடுத்துருக்கான். அப்போ அதில் என்ன மலைவாழ் மக்கள் ஆகிய குறவர்கள் ஒரு காலத்தில் அதில் இதுவும் வருது. அதே மாதிரி திருவேரகமும் வருது. அங்கே முழுக்க இந்த அதே முருகன் தான். கடவுள் ஒருத்தர் தான் திறக்க முடியும், இல்லை அதே முருகன் தான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது படைக்கிறான், அவ்வளோதான். இல்லையா? அவனுக்கு என்ன தெரியுதோ அது ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்னு அவன் நினைக்கிறான், நம்புறான். ஆனால் நான் சாப்பிட்ற இந்த சாமி நீ சாப்பிடுன்னு கொடுக்குறான். சுருட்டு குடிக்கிறான், கருப்பனுக்கு படைக்கிறான், அவ்வளோதான். நீங்கள் இதை போய் அவனை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறதே தவறு. கடவுள் ஒப்புக்கொள்ள மாட்டேன். யார் அசிங்கப்படுத்துறா முருகன்? யார் அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்கள சொல்கிறேன் நான். அதனால கடவுளே ஒப்புக்கொள்ள மாட்டாருங்க. கடவுள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இப்படி தான் விதவிதமாக காலந்தோறும் வந்த வழிபாட்டு முறை செம்மை அடைந்து கொண்டே வந்தது என்பதை காட்டுகிற ஆவணம்தான் திருமுருகாற்றுப்படை. அது அறுத்து போட்டது படைச்சதான் பாருங்க, அதுவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்தணர்கள் போய் இருந்து மந்திர விதி மரபுழி வழா அது யாகத்தை செய்கிற அது பற்றியும் வரும், எல்லாமே வரும் அதில். அதனால என்ன பண்ண இவரை வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி இவர் இதுக்கு தான் முருகன், அதுக்கு தான் முருகன்னா உங்கள் வீட்டு முருகனா, 3வது வீட்டில் இருந்தவனா, இல்லாட்டி முப்பாட்டுன்னு அவன் சொல்கிறான். அந்த மாதிரியா? எந்த பாட்டும் இல்லை. அவன் வந்து முழுமையான ஒரு கடவுள். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவனுக்கு ஏது சார் பிறப்பும் இறப்பும்? அவன் எங்கே வந்தான் எப்படி வந்தான் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இருக்கிற வந்து நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் இதுக்கு மட்டும் விட்டு நீ அதை சாப்பிட்ற. முதல்ல அதை சாப்பிடுவார். கடவுள் சாப்பிடுவாரா? முதல்ல சொல்லு. கடவுள் சாப்பிட்றதா இருந்தால் எவ்வளோ பெரிய ஹோட்டல் வைக்கணும் நீங்கள் அவருக்கு? தெரு ஹோட்டல் வைக்கணும், தெருக்கு ஹோட்டல் வைக்கணும், இல்லை மிகப்பெரிய ஹோட்டல் வைக்கணும், இல்லையா? அவருக்கு சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிட்டா கடவுள் இல்லை என்று சைவ சித்தாந்தம் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு அது சாப்பிட்டு ஏன் சார் எனக்கு சாப்பிட்ட பிறகு தான் பசி தீருதுன்னா அவருக்கு பசி இருக்குன்னு ஆகும். பசி இருந்ததுன்னா என்னன்னா துன்பம் இருக்குன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட துன்பம் இருக்குதுன்னா அவன் கடவுள் இல்லைன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஆனால் அவன் அது வந்து அர்த்தம் இல்லை. அதனால தான் என்ன பண்ண இங்கே கோயிலில் கொடுக்குறதா கூட அவர் சாப்பிட்றது கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு ஒரு சண்டீசன் ஒரு அடியார் கொடுக்குறாங்க. எனக்கு கடவுள் சாப்பிட முடியாது. சாப்பிட்டு அவர் வந்து வெளியிலே இருந்து அவருக்கு இன்பம் வருகிறது அல்லது அவருக்கும் துன்பம் இருக்குன்னா அவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? பிரின்சிபலி இட் இஸ் அகெயின்ஸ்ட். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் சும்மா இவனுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிச்சது. இன்னொன்று நான் படைக்கிறோன்னு அவனுக்கு பிடிச்சது தான் படைச்சிட்டு இருக்கான்.
ஆமா. வானான்னு சொல்றோம்னா அவனுக்கு பிடிக்காது தான் வானான்றான். இப்போ இவங்க இந்த முன்னெடுக்கிற இந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா மற்ற மாநில கம்பேர் பண்றப்ப இங்க இந்து முஸ்லீம் அப்படின்ற வேறுபாடெல்லாம் இல்லை. நம்மளுக்கு ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், நம்ம பாயாசம் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த ஒரு கல்ச்சர் நம்ம இதுல இருக்கு. திருப்பரங்குன்ற மக்கள் ஊடக வாயிலாக பேசுறாங்க, டிபேட்டும் களத்துக்கு போய் மக்கள்கிட்ட சந்திச்சு பேட்டி எடுக்கிறோம். அப்படி எல்லாம் பாக்குறப்ப அவங்க அது ஒரு விஷயத்த பெருசாவே எடுத்துக்கல. திருப்பரங்குன்ற மக்கள் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு யூடியூபர்ன்ற முறையிலையும் மற்ற சேனல்கள் எல்லாம் போய் எடுத்து வந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் கூட இதுக்கு ஆதரவாக சொல்லலை. நாங்களும் அங்கே தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இந்த மலையே முருகனான்னு நினச்சாங்க. அப்போ அந்த பரிபாடலில் வர்றது என்ன, அந்த மலையையே என்ன பண்ணால் இவங்க கோயிலுக்குள்ளே போக முடியாத போது அந்த மலையிலேயே எல்லா வழிபாடும் பண்ணுவாங்களாம். ஓகே, அந்த மலையை சாமியாக நினைச்சு, மலையை சாமியை பார்த்து எல்லாத்தையும் எல்லா வழிபாடும் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பரிபாடல் இருக்குது, அத்தனை பேர் அவங்க இப்போ பண்ணுகிறாங்க. அதற்காக மதுரையிலிருந்து கூட்டமாக வந்து அங்கே வந்து அந்த மலையை வந்து வணங்கி இருக்கார்கள். அந்த மலையை வந்து வணங்கி இருக்க அவர்கள் வந்து அது அதோடு நிற்கலை, காலங்காலமாக வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, சிக்கந்தர் மலை வந்த பிறகு கூட இந்த மாதிரி மலையை வணங்குகிற நேர்த்தி கடன் செய்கிற அந்த இதில் பங்களிப்பில் முஸ்லீம்களும் வந்து வணங்குகிறாங்க முருகனை. அவங்க யார், நாம தான் சார் போட்டு அவனை பிரித்து பார்க்குறோம், இவனை அவனை மூடி மகுடம் சுட்டுன்றதெல்லாம் நம்மளுடைய கொள்கை தான். கடவுளுக்கு எப்படி சார் அதெல்லாம் இருக்கும், யோசிச்சு பாருங்க. அவர் அதை பத்தி கவலையே பட. இந்த அரசியலை முன்னெடுக்கிறவங்களுக்கு நீங்க அரசியல் நீங்களே சொல்லிட்டீங்களே, இல்ல முன்னெடுக்கிறாங்க, இது ஆன்மீகம் இல்லை சார். நீங்களே உங்க வார்த்தையில சரியா சொல்லிட்டீங்க. அது இட்ஸ் ஒன்லி பாலிடிக்ஸ். அதுக்கும் இது முருகனுக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல அதை கையில் எடுக்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில், இதை பண்ணி மக்களை வந்து நம்ம அரசியல் படுத்தணும், பக்கம் இழுக்கணும். அரசியலாளர்கள் முடிவு செய்ய வேண்டியது. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது அரசியல் என்ன என் சொல்லியா கேட்பாங்க. எவனும் இன்னொருத்தன் வேற ஒன்றும் சொல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேன் தான். நீங்கள் என்ன, நான் அவருக்கு போய் அறிவுரை சொல்கிறது. சத்தியவேல் முருகனார் சொன்னா, அவன் சத்தியவேல் முருகனார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, இனிமேல் நான் சொல்ல விடாத மாதிரி பண்ணிடுவான். அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவான், அது ஒன்றா பண்ணுவான். யார் யாருக்கெல்லாம் எதிர்கருத்து சொல்கிறாங்களோ அவங்க சொல்ல விடாமல் வாயடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது சார். அது ஒன்றா பண்ணலாமே தவிர நான் போய் அவருக்கு என்ன சொல்லணும். இப்போ இவங்க பிரிவினைவாத அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறேன்? நிச்சயமாக அவங்க வந்து இதுக்கு எதிர்ப்பாக தான் தெரிவிப்பாங்க. என்ன காரணம், நீங்களே சொன்னது போல் அவள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்காங்க. நீங்கள் அது நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா, திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் அப்படி இல்லை, தமிழ்நாட்டிலே முழுக்க அப்படி தான் இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறீங்க, வள்ளலார் மேலே பிரச்சனை வந்தது. அவர் வந்து உடனே அவர் பாடினதெல்லாம் ஒன்றும் அறுப்பா இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அது மறுப்பா அதெல்லாம் வந்து உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பெரிய போர் நடந்தது அந்த காலத்து. இதெல்லாம் ஜனங்கள் பழைய ஆட்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி அவங்க பண்ணபோது அதை இல்லை அது அறுப்பா தான் என்று பல பேர் மிகச்சிறப்பாக அதற்கு வாதிட்டார். அப்பப்போ அங்கங்கே தெரு இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, தெருவுக்கு தெரு இந்த கூட்டம் நடக்கும். அறுப்பா கூட்டம், மறுப்பா கூட்டம்னு ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த இதில் வந்து அருட்பாதான் அது என்று சொன்னவர் செய்குதம்பி பாவலர் என்கின்ற முஸ்லீம். அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் நம்ம தான் உங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக நீங்கள் வந்து பிரிவினை செய்து பார்க்கலாம், அது எந்த வகையில் தனக்கு பயனாகும் அப்படின்னு நீங்கள் முடிவு செய்து ஏதோ இறங்குறீங்க. அதுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இல்லை. முருகன் அரசியல் படுத்தாதீங்கன்றீங்க. நிச்சயமாக அதான் நான் சொல்ல முடியும். ஒரு முருகன் அடியாராக நான் சொல்லக்கூடியது இதாக தான் இருக்க முடியும். முருகன் இப்போ அரசியல் படுத்தாது. உங்கள் எண்ணங்களுக்காக, உங்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு வந்து முருகனுடைய கோயிலுக்குள்ளே வந்து உங்கள் கொடியை காட்டும்போது என் மனசு எவ்வளோ பாடுபட்டது தெரியுமா? ஒரு முருகன் அடியாராக அவ்வளோ பாடுபட்டேன். சேவர் கொடியை புகழ்ந்து பேச வேண்டிய அந்த இடத்துல உங்கள் கொடியை காட்டிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் வேற சொல்கிறீங்களே, அங்கே ஒரு திருப்புகழ் சொல்லாமே, ஒரு கந்தர் அனுபூதி உங்களுக்கு தெரியுமா? அதாவது முருகனுடைய இது ஒரு கந்தர் அனுபூதி, ஒரு கந்தர் அலங்காரம், ஒரு திருப்புகை இதை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? பாரத் மாதா கி ஜெயன்றீங்க. அது அவங்க நம்பிக்கை இல்லை சார். நான் கேட்குறது முருகன் தான் அதுன்னு கேட்குறேன்னா அவங்க நம்பிக்கை வந்து எங்கிட்ட சொல்கிறீங்களே, அவங்க நம்பிக்கை எங்கள் நம்பிக்கை என்னவோ அதுதான் அங்கே வரணும். முருகனுடைய இதில் வந்து என்ன பாடுவாங்களோ அது வரணும். இல்லை சும்மாவாவது நீ 2 புக்கை எடுத்து போய் அங்கே பாடிட்டு வாங்க. எதுவுமே பண்ணலையே அவங்க, சும்மா இதை கட்டிட்டு பாரத் மாதா விஜயன் தான் கத்திட்டு வந்தாங்க.
அப்போ என்ன தெரியுதுன்னா அவங்களோட நோக்கமே வேறு. முருகன் பக்தி, முருகன் மேலே பக்தியாலாம் இல்லை. முருகனை அதாவது இதை வச்சு தங்களுடைய அரசியல் நான் பிழைப்புன்னு கூட சொல்ல மாட்டேன், எல்லாருமே அதான் பண்றாங்க. எல்லாருக்கும் பிழைப்பு தான் வட மாநிலத்துல ராமர் கை கொடுக்குறாரு, கொடுத்த மாதிரி தெரியல, முருகன் கை கொடுப்பாரு. இல்ல அங்க கொடுத்த மாதிரியும் தெரியல. இப்போ இல்லை அங்க எல்லாம் அவங்க இந்த போன தேர்தலில் முக்காவாசி தோல்வி அங்கதான், அயோத்தியில தான். பேரு அயோத்தின்னு சொல்லிட்டு போயிருங்க. அது அயோத்தின்னு என்ன பொருள் தெரியல வடமொழியில? அது வடமொழி. அயோத்தின்னு என்னன்னா யுத்தமே இல்லாத பகுதின்னு அர்த்தம். யுத்தமே இல்லாத பகுதி. நான் அந்த யுத்தமே இல்லாத பகுதியில் நான் அமைதியாக தான் இருக்குது திருப்பரங்குன்றம். நீங்கள் யுத்தமே இல்லாமல் அமைதியாக ஏற்கனவே அயோத்தியாக தான் இருக்கு. நான் அயோத்தியாக்கி விடுவேன் அப்படின்னா யுத்த களமாக அதகளமாக ஆக்க போகிறேன்னு வர்றேன். சொல்லும் போதே அப்படி தானே வர்றீங்க. அப்போ என்ன வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. திருப்பரங்குன்றத்தோட பெருமை என்ன அப்படின்றதும், அது அரசியல் படுத்த வேணாம், முருகனை அரசியல் படுத்தாதீங்க அப்படின்ற உங்கள் கருத்தையும் ஒரு முருகன் பக்தராக முன் வச்சிங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.